வணக்கம். நான் லோக்சபா சபாநாயகரை சந்திச்சு, நேத்திக்கு மாணவர்களுக்கு நடந்த சம்பவம் பத்தி நாடாளுமன்றத்துல விவாதிக்க அனுமதி தரணும் அப்படின்னு சொல்லி கேட்டேன். அதுக்கு அவரு அரசுகிட்ட அனுமதி வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஆனா, அதுக்கு பிறகு சில மணி நேரத்துல இந்த விஷயத்த பத்தி விவாதிக்கிறதுல அரசுக்கு எந்த ஆர்வமும் இல்ல அப்படிங்கிறது எங்களுக்கு தெளிவா புரிஞ்சது. அதனால தான் நாங்க பிரதமருடைய வீட்டுக்கு முன்னாடி தர்ணா போராட்டம் நடத்த முடிவு பண்ணோம். மாணவர்களோட பிரச்சனை தான் இன்னைக்கு நாட்டுடைய முக்கியமான பிரச்சனை. அவங்களுக்கு எதிரா நடந்தத நாடு முழுவதும் தெரியப்படுத்தணும். தேசிய கவனத்தை ஈர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் பிரதமரோட வீட்டுக்கு முன்னாடி போராட்டம் நடத்தணும். இந்தியாவோட கல்வி அமைப்பு ஏன் சீர்குலைஞ்சிட்டு இருக்கு? தேர்வோடைய கேள்வித்தாள்கள்லாம் ஏன் கசியுது? இந்தியாவுல கல்வி ஏன் இவ்வளவு விலை உயர்ந்ததா மாறிடுச்சு? பிள்ளைகள படிக்க வைக்கிறதுக்கு குடும்பங்கள் தங்களுடைய மொத்த பொருளாதாரத்தையும் அழிக்க வேண்டியதா இருக்கே. இது எல்லாம் நியாயமான கேள்விகள். இந்த கேள்விகள கேட்கறதுல எந்த தவறும் இல்ல. மாணவர்களுடைய முக்கியமான கோரிக்கைகள் என்ன அப்படின்னா, முதல்ல தர்மேந்திர பிரதான், அப்புறம் அமித்ஷா இவங்க 2 பேரும் தங்களுடைய பதவிய ராஜினாமா பண்ணணும். 2வதா மாணவர்கள தாக்குனவங்க மேல, அதேபோல அவமானப்படுத்தினவங்க மேல கடுமையான நடவடிக்கை எடுக்கணும். இது மட்டும் இல்லாம மாணவர்கள் மேல பதிவு பண்ண எல்லா வழக்குகளையும் உடனடியா வாபஸ் பெறணும். கடைசியா இந்த விவகாரம் நாட்டுடைய ரொம்ப முக்கியமான பிரச்சனை அப்படிங்கிறதுனால, லோக்சபாலயோ, ராஜ்யசபாலயோ இத பத்தி பேசுறதுக்கு முழுமையான விவாதம் நடத்தணும் அப்படின்னு எல்லா எதிர்க்கட்சிகளையும் வலியுறுத்துறேன். அப்பதான் எங்களுடைய கருத்துக்கள முன்வைக்க வாய்ப்பு கிடைக்கும். எதிர்க்கட்சி தலைவர் அப்படிங்கிற முறையில நான் பிரதமருக்கு ஒரு வேண்டுகோள் விடுக்கிறேன். உங்களுடைய அரசு, குறிப்பா உங்களுடைய உள்துறை அமைச்சர் செஞ்ச செயலுக்காக நாட்டு மாணவர்கள்கிட்ட நீங்க மன்னிப்பு கேட்கணும். அதேபோல தேர்வு முறையையும், கல்வி அமைப்பையும் சீர்திருத்தறதுக்கான பணிகள உடனடியா தொடங்கணும். மாணவர்களோட பிரச்சனைக்காக எங்களுக்கு ஆதரவா நின்னு, ஒன்றிணைந்து போராட்டம் நடத்தின உங்களுக்கு எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன்.